ஹாய்ங்க. குட் ஈவினிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது ஈவினிங் டைமுங்க. மழை மேகமா இருந்துச்சு. மழை வராதுன்னு நெனச்சேன். கரெக்ட்டா வந்துருச்சு. நான் என்ன நெனைக்கிறேன்னா, அதுக்கு ஆப்போசிட்டா தான் எல்லாமே நடக்குது. ஏன்னு தெரியல. சரி இந்த டைம்ல கிளைமேட்டும் நல்லா இருக்கா, அ ஒரு மாரி ஏதாவது சாப்பிடணும் போல இருந்தது. அம்மாகிட்ட கேட்டேன். சரி நம்ம அப்படியே டின்னர் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னாங்க. புட்டு தாங்க செய்ய போறோம். ஆல்ரெடி நான் 2 புட்டு ரெசிபி போட்டிருக்கேன். இது அந்த புட்டு இல்ல. இது வேற புட்டு. ஆ 80 காலகட்டங்கள்ல, அதாவது எங்க அம்மா சின்ன பிள்ளையா இருக்கும்போது, தேவகோட்டை காரைக்குடி பக்கம் இந்த புட்டு செய்வாங்களாமா. சரி ஓகே உங்களுக்கும் சொல்லிடலாம் சொல்லிட்டு தான் வீடியோ அப்லோட் பண்ணேன். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாமா? ஃபர்ஸ்ட்டு வந்து பச்சரிசி மாவு வந்து நல்லா வறுத்து எடுத்துட்டேங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த புட்டோட ஹைலைட்டே பாசிப்பருப்பு தாங்க. பாசிப்பருப்பு வச்சு தான் நம்ம புட்டு செய்ய போறோம். இது ஒரு டம்ளர்ல 1/4 டம்ளர் அளவு எடுத்தாச்சுங்க. தேங்காய் வந்து ஒரு மூடி எடுத்து துருவி வச்சாச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில பாசிப்பருப்பு சேர்த்து அத வறுத்துக்கணும். பொன்னிறமா வறுக்க தேவையில்ல. ஸ்மெல் வர அளவுக்கு வறுத்தா போதும். ஸ்மெல் வந்துச்சா, இப்ப தேவையான அளவு தண்ணி ஊத்தி அத வேக வச்சுருங்க. அரை வேக்காடு வெந்தா போதும். அப்படி அரை வேக்காடு வெந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுருங்க. அது ஆறட்டும். அடுத்த ப்ராசஸ் போயிடலாமா? இப்போ வந்து நம்ம வறுத்த மாவு வந்து சலிச்சுக்கலாம். சலிச்சு எடுத்துட்டேங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில போட்டாச்சு மாவு. தேவையான அளவு உப்பு போட்டு, ஆ வேக வச்சோம்ல பாசிப்பருப்பு, அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. அப்புறம் அப்பப்போ தண்ணி விட்டு நம்ம புட்டு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இங்க பாருங்க இந்த மாரி மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சா, இப்போ நம்ம குழா புட்டு தான் செய்ய போறோம். ஸோ குழல் ரெடி பண்ணியாச்சு. அதில வந்து வாழை இலையும் வச்சாச்சு. கஷ்டப்பட்டு மழையில போய் பறிச்சுட்டு வந்தது வாழை இலை வச்சாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட்டு ஒரு பைட் வந்து புட்டு அந்த மாவு சேர்த்துக்கலாம். புட்டு மாவு. அப்புறம் தேங்காய், அப்புறம் மறுபடியும் புட்டு மாவு, தேங்காய் இந்த மாரி 4 டைம் சேர்த்தாச்சு. நான் ஏன் சுகர் அதாவது சுகரோ, வெல்லமோ சேர்க்கலன்னா, இந்த டைம் வந்து தனியா சேர்த்துக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்ல, அவங்க அப்ப இந்த மாரி செஞ்சு சாப்பிடுவேன்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாரி பிளான் பண்ணிட்டோங்க. ஃபைனலா ரெடி பண்ணியாச்சா, இப்போ அடுப்புல பாத்திரம் வச்சு தண்ணி கொதிச்சாச்சு. இப்போ புட்டும் வச்சாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இங்க பாருங்க 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இங்க பாருங்க புகையெல்லாம் நல்லா வருது. இங்க பாருங்க செம்மையா வந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணியாச்சுங்களா? இப்போ பாருங்க வெளியில எடுக்குறாங்க. பார்க்கவே செம்மையா இருக்குல்லங்க. எனக்கே புதுசா இருந்தது இந்த வாழை இலையில செய்றது. நான் இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் அம்மா செஞ்சு பார்த்தேன். அம்மா எப்பவுமே செய்வாங்க. பட் வாழை இலை இல்லாம செய்வாங்க. இந்த மாரி 3 பேட்ச் எடுத்தாச்சுங்க. இப்போ ஃபைனலா அதில தேங்காய், வெல்லம் எல்லாம் சேர்த்துக்கணும். உங்களுக்கு சுகர் வேணா சேர்த்துக்கோங்க. நாங்க இன்னைக்கு வெல்லம் சேர்த்தோம். அவ்வளோதாங்க. பார்க்க மட்டும் இல்லங்க, டேஸ்ட்டும் அட்டகாசமா இருந்துச்சு. ஏன்னா நான் சாப்பிட்டுட்டேன். வீடியோ லேட்டா தான் நான் அப்லோட் பண்றேன். நாங்க எல்லாருமே விரும்பி சாப்பிட்டோம். எங்களுக்கு டின்னர் இதுதாங்க. இன்னைக்கு டின்னர் முடிச்சாச்சு. ஓகேங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. ஒரு வீடியோல சந்திக்கலாம்.